உக்ரைனுடனான ரஷ்யா போர் நாளுக்கு நாள் பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. அணு ஆயுத பயிற்சியில் ரஷ்யா ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் உக்ரைன் அதன் உள்நாட்டு வான் பாதுகாப்பை உறுதி செய்ய ஸ்வீடன் நாட்டுடன் 100-150 போர் விமானங்களை வாங்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. 3 ஆண்டுகள் மற்றும் 8 மாதங்களாக நடைபெற்று வரும் விரைவில் முடிவடையும் அறிகுறி எதுவும் இல்லாத ஒரு போரில் ஐரோப்பிய அரசாங்கங்கள் உக்ரைனின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் உக்ரைனுக்கு கிரிப்பன் போர் விமானங்களை ஏற்றுமதி செய்வதற்கான விருப்ப கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக ஸ்வீடன் தெரிவித்துள்ளது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 150 கிரிப்பன் போர் விமானங்களை உக்ரைனுக்கு வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் ஸ்வீடன் கையெழுத்திட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்த பின்னர் ஸ்வீடன் பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டர்சன் தெரிவித்துள்ளார். இது அமெரிக்க F-35 போன்ற விமானங்களுடன் ஒப்பிடும்போது இது உறுதியானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ஸ்வீடனில் உள்ள லிங்கோப்பிங்கில் நடந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளும் வான் பாதுகாப்பு தொடர்பான நீண்டகால ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக ஸ்வீடன் பிரதமர் கிறிஸ்டர்சன் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தில் 100-150 புதிய கிரிப்பன் போர் விமானங்களை ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இது ஸ்வீடனின் மிகப்பெரிய விமான ஏற்றுமதியாகுமா? அதே சமயத்தில் அணு ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட பெரிய ராணுவ பயிற்சியை மேற்கொண்டதாக ரஷ்யா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவை தாக்கும் திறன் கொண்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஆயுதங்கள் உட்பட ஏவுகணைகளை ரஷ்யா சோதனை செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அதிபர் புடின் மற்றும் அதிபர் டிரம்ப் இடையேயான சந்திப்பை அமெரிக்கா தாமதப்படுத்துவதாக அறிவித்த பின் ரஷ்யாவின் இந்த அணு ஆயுத பயிற்சி உலக நாடுகளின் கவனம் ஈர்த்துள்ளது. மேலும் முப்படை பிரிவுகளிலும் அணு ஆயுத பயிற்சி நடத்தப்பட்டுள்ளது. வடமேற்கு ரஷ்யாவில் உள்ள ஏவுதளம் ஒன்றில் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய யார்ஸ் ஏவுகணையும், கடலில் நீர்மூழ்கி கப்பல் மூலம் கண்டம் விட்டு கண்டம் பாயும் சினேவா ஏவுகணையும் பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டது. அதேபோல் Tu-95 வான்வழியாக தாக்கக்கூடிய குண்டுவீச்சு விமானங்களும் பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை முறியடிக்கும் நோக்கில் நேட்டோ நாடான ஸ்வீடன் உக்ரைன் போர் விமானத்தை வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது கவனம் பெற்று வருகிறது. மேலும் நேட்டோ நாடுகளுடன் உக்ரைன் இணைவதை எதிர்த்து ரஷ்யா போரை தொடங்கியது குறிப்பிடத்தக்கது.